ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ பக்தியாய் எத்திசையும் புரிவோ. இரண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ உன்னதமான நற்கருணை ஆண்டவர் நமத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். நிலையான ஆராதனைக்குரிய புகழுக்குரிய மாட்சிக்குரிய உன்னதமான ஆண்டவர் இதோ இந்த வெந்நீர அப்பத்திலே நற்கருணை வடிவிலே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இதோ தன்னை முழுமையாக வெளிப்படுத்திக் கொண்டு இதோ முழுமையாக வெளிப்படுத்திக் கொண்டு யாருக்கும் கிடைக்காத அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தன்னை முழுமையாக இதோ இந்த நற்கருணை வடிவிலே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு மோசே முட்புதிரலை எரியும் முட்புதிரலை ஆண்டவரை கண்ட பொழுது இதோ இருக்கின்றவர் நானே என சொன்ன கடவுள் இதோ நமத்திலே இருக்கிறார். உற்று நோக்குவோம். நண்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இது உபகார அன்னையினுடைய பெருவிழாவை அகமகிழோடு கொண்டாடுகிற வேளையிலே இதோ தன் மகனை நமக்கு கடவுளாக கொடுத்து பாவித்த அந்த அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிற வேளையிலே எதிர்நோக்கி அன்னையினுடைய உபகார அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிற வேளையிலே இதை உற்று நோக்குவோமா? ஆண்டவர் நமத்திலே வாசம் செய்து கொண்டு இதோ ஆண்டவர் நமத்திலே அசைவாடி தூய ஆளுடைய பிரசனமும் இதோ நற்கருணை ஆண்டுடைய ஆசீரும் தந்தை கடலுடைய உன்னதமான பிரசனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆகவே மக்களை உற்று நோக்குங்க. உற்று நோக்கி இப்பொழுது உன்னதமான இந்த மாலை வேளையிலே நாமே முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இதோ இந்த ஆண்டு பெருவிழா ஆண்டுடைய அருளும் அன்னை மரியாளுடைய அருள் பாலிக்கும் பரிந்துரையும் நிறைவாய் கிடைத்திரும்படியாக ஒப்பு கொடுப்போம். ஆராதனை சிறப்பாக வேண்டுவோம். நம்ம பகுதி வாழ் மக்கள் இதோ உபகார அன்னையினுடைய பரிந்துரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அளவில்லாத ஆசீர்வாதங்கள் நிரம்ப தழும்ப கிடைத்திரும்படியாக ஒப்பு கொடுப்போம். மாலை வேளையிலே இதோ வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஜபங்கள் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளாம் ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடு ஜெபிப்போம் மக்களே. இதோ இந்த உன்னதமான வேளையிலே தந்தை கடவுளுடைய பிரசன்னமும் மகனுடைய நற்கருணை பிரசன்னமும் தூய ஆவினுடைய அசைவாடுதல் நம் மீது இறங்கும்படியாக இதோ இந்த தூய ஆவினுடைய பாடல் பாடி இப்பொழுது நாம் பாடல் பாடி ஜெபிப்போம். அனைவரும் எழுதி நிற்போம். அனைவரும் எழுதி நின்று வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், ஆண்டுடைய வல்லமை ஆண்டு பிரசன்ன மத்தியிலே அசைவாட வேண்டும் என்று சொல்லி தூய ஆவினுடைய வழித்துணையை வேண்டி ஜெபிப்போம். தூய ஆவிதாமே நமக்கு வழி நடத்தக்கூடியவர். தூய ஆவிதாமே நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், யாருக்காக செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய தூய ஆவினுடைய துணையை வேண்டி ஜெபிப்போம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், கடவுளுடைய தேவ வல்லமை நிறைவாய் நம் மீது பொழியும்படியாக இந்த நம்பிக்கையோடு கரங்களை தட்டி பாடுவோம்.
இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். ஆண்டவரே, மறுபடியும் நாங்கள் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ உன்னதத்தின் ஆண்டவர், தூய ஆண்டவர், பரிசுத்த ஆண்டவர், புகழ்ச்சிக்குரிய ஆண்டவர் மத்தியில் இருக்கிற வேளையிலே ஆண்டவரே, இதோ பிரசனத்துக்குள்ளாக, உமது பிரசனத்துக்குள்ளாக, தூய ஆண்டவர் வல்லமைக்குள்ளாக இதோ நாங்கள் மறுபடியும் பிறக்கும்படியாக மறுரூபமாக நாங்கள் வாழ, தூய வாழ்வு வாழ, உன்னதமான வாழ, நிலையான வாழ்வுக்குரிய வாழ்வாக நாங்கள் வாழ ஆண்டவரே, நீர் எங்கீது இறங்கி மறுபடியும் நாங்கள் பிறந்து மறுரூபமாய் நாங்கள் வாழ புதிய இதயத்தை, புதிய வாழ்வை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அழுபவர்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அழுபவர்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். ஆண்டவரே, வரங்கள் கனிகள் பொழிய வேண்டுமே, வல்லமையோடு வாழ வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ எங்கள் ஆண்டு பெருவிழாவை உபகார அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிற வேளையிலே ஆண்டவரே, அந்த உபகார அன்னை, சகாய அன்னை, உதவிகளை செய்கின்ற அன்னை, உபயங்களை செய்கின்ற அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிற வேளையிலே ஆண்டவரே, உமது அளவில்லாத வரங்கள், அளவில்லாத கொடைகள் இன்றைக்கு நாங்கள் நிரம்ப தழும்ப பெருமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தூய ஆருடைய கனிகள், தூய ஆருடைய வரங்கள் நிறைவாய் கிடைக்கும்படியாகும். இதோ அந்த அன்னை பெற்றுக்கொண்ட இதோ தாட்சிக்குரிய வாழ்வு இதோ உம்மை முழுமையாக ஒப்படைத்ததை போல, இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று சொல்லி இதோ தந்தை கடன் ஒப்படைத்ததை போல இன்றைக்கு அந்த அன்னை மரியாளுடைய நினைவை கொண்டாடி மகிழ்கின்ற வேளையிலே ஆண்டவரே, தூய வரங்கள், கொடைகள், தாட்சி, அன்பு, இரக்கம், பரிவு ஆகிய கொடைகளை பெற்று ஆண்டவரே எல்லாம் நீர் கொடுத்தது என்று நம்பிக்கையோடு வாழ அந்த வரங்களை, கொடைகளை நிரம்ப தாழுமா என்று சொல்லி நம்பிக்கையோடு பாடுவோம். வல்லமையோடு வாழணுமே. வரைகள் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அழுபவர்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அழுபவர்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய காயங்கள், பாவங்கள், தீய நாட்டங்கள், இயலாமைகள் நீங்கி பரிசுத்த வாழ்வு வாழ ஆண்டவரே உமது வல்லமைகள் மீது பொழிபடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சில நேரங்களிலே நாங்கள் விலகிச் சென்றிருக்கிறோம். இயலாமைகளினால், பலவீனங்களினால், காயங்களினால் நாங்கள் விலகிச் சென்றிருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் பற்றிக்கொண்டு வாழ, பரிசுத்த வாழ்வு வாழ, வல்லமையோடு நாங்கள் வாழ உமது ஆசீர்வாதங்களை நிறைவே தாருமை என்று சொல்லி நம்பிக்கையோடு பாடுவோம். பாவங்கள், சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள், சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அழுபவர்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை
ஆண்டவரே அற்புதம் அதிசயம் நடக்க வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உபகார அன்னையினுடைய விழாவை தயாரித்துக் கொண்டு நம்மனால் எடுத்துக்கொண்டு மீண்டுமாக அந்த மலையை நோக்கி செல்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உருவாக்கி ஆண்டவரிலிருந்தே எனக்கு உதவி வரும் சொன்ன அன்பு தேவனே, இதோ அதிசயங்கள் நடக்கும்படியாக அற்புதங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி வந்திருக்கிற மக்கள் மீது உம்மை நோக்கி வந்திருக்கிற மக்கள் மீது அளவு கடந்த ஆசீர்வாதங்கள் அற்புதங்கள் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வல்லமையோடு நாங்கள் இந்த திருவிழா நடக்கும்படியாக பரிசுத்த வாழும்படியாக நிலையான மக்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் அதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும்படியாக இதோ நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நடக்கணுமே சாட்சிய வாழ்வு வாழணுமே, அற்புதம் அதிசயம் நடக்கணுமே சாட்சிய வாழ்வு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். அன்புக்குரிய சகோதர சூரிகளை ஆண்டவர் உற்று நோக்குவோம், கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா. இதோ உன்னதான ஆண்டவர் மத்தியிலே இருக்கிறார். இதோ நற்கரணை ஆண்டவர் மத்தியிலே இருக்கிறார். தூய ஆளுடைய பிரசனம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதோ தந்தையினுடைய பிரசனத்தை நாம் பெற்றிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி நம்பிக்கையோடு சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே வல்லவர், இயேசுவே பரிசுத்தர், இயேசுவே பரிசுத்தர், இயேசுவே பரிசுத்தர், இயேசுவே பரிசுத்தர், இயேசுவே காண்பவர், இயேசுவே காண்பவர், இயேசுவே காண்பவர், இயேசுவே காண்பவர், இயேசுவே சுகம் தருபவர், இயேசுவே சுகம் தருபவர், இயேசுவே சுகம் தருபவர், இயேசுவே சுகம் தருபவர், இயேசுவே மன்னிப்பவர், இயேசுவே மன்னிப்பவர், இயேசுவே மன்னிப்பவர், இயேசுவே மன்னிப்பவர், இயேசுவே வழி நடத்துபவர், இயேசுவே வழி நடத்துபவர், இயேசுவே வழி நடத்துபவர், இயேசுவே வழி நடத்துபவர், இயேசுவே காண்பவர், இயேசுவே காண்பவர், இயேசுவே காண்பவர், இயேசுவே காண்பவர், இயேசுவே காப்பவர், இயேசுவே காப்பவர், இயேசுவே காப்பவர், இயேசுவே காப்பவர், இயேசுவே ஆறுதல், இயேசுவே ஆறுதல், இயேசுவே ஆறுதல். இயேசுவே ஆறுதல். Thank you Jesus, Thank you Jesus. thank you Jesus, Thank you Jesus. thank you Jesus. Thank you Jesus. Praise the Lord, Praise the Lord. praise the Lord, Praise the Lord. hallelujah, Hallelujah. hallelujah, Hallelujah. amen, Amen. 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 என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உற்று நோக்குவோம். இது உன்னதமான ஆண்டவரை எந்த வேண்டுதலோடு, எந்த ஜெபங்களோடு, எந்த பிரார்த்தனையோடு இன்றைக்கு இந்த நற்கரணை ஆண்டவரை நாடி தேடி வந்திருக்கிறேனோ அவற்றை இதோ இந்த நற்கரணை ஆண்டவர் முன்பாக, இந்த பலிபீடத்துக்கு முன்பாக கொண்டு வருவோம். இதோ இந்த உபகார அன்னை, உபயம் செய்கின்ற அன்னை, தாராளமாக வாரி வழங்குகின்ற இதோ அந்த அன்னை பெற்றெடுத்த மகன் நம் மத்தியில் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இதோ இந்த ஆண்டவரிடம் பரிந்து பேசுகின்ற தாய் நம் மத்தியில் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த உன்னதமான நாளிலே, பரிசுத்தமான நாளிலே, தெய்வீகம் இருந்த இந்த நாளிலே இதோ எல்லா ஜெபங்களை இந்த பலிபீடத்தை நோக்கி கொண்டு வருவோம். ஒப்பு கொடுங்க மக்களே, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. இந்த நாளை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு நாம் ஏறெடுக்கிற இந்த தேர் திருவிழா, இன்றைக்கு இந்த உபகார அன்னையிலிருந்து எடுக்கிற இந்த உபகார அன்னையினுடைய தேர் இன்றைக்கு எல்லா மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுங்க மக்களே, ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடு ஜெபிங்க. இன்றைக்கு வருகின்ற உற்று நோக்குகின்ற மக்கள், ஜெபிக்கின்ற மக்கள், பிரார்த்தனையோடு வருகின்ற மக்கள், அநேக மக்கள், இந்த லட்சக்கணக்கான மக்கள் எல்லா ஆசீர்வாதங்கள் நிரம்ப தரும்ப கிடைக்கும்படியாக, பகுதி வாழ் மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக, பகுதி வாய் மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக, பங்கு நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக, அனைத்து அன்பிய பொறுப்பாளர் ஆசீர்வதிக்கும்படியாக, எல்லா மக்களையும் எல்லா வேண்டுதலையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுங்க மக்களே, ஒப்பு கொடு ஜெபிங்க. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென்.
அனைவரும் அமர்ந்து கொள்வோம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 1 இறை வார்த்தைகள் 26 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உமோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராக எலிசபெத்தும் தாம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. பால் நிலவு திருமுகமே, பனிங்க ஒளி கரிவிழியே, வில் புருவ மணி அழகே, கார்கூந்தல் நிறை அழகே, மலர்விழியின் ஒளி அழகே, ஒளி சிதறும் விரல் அழகே, செவ்வன நிற அழகே, திருகரம் வடித்த பேரழகே, தேவன் வரைந்த ஓவியமே, தேவலோக காவியமே, மாசில்லா கன்னிகையே, மாபரனின் தாய்மரியே, வானக நீலம் வாங்கி தொடுத்த நல்ல நீல அங்கி, பெண்மையின் தாய்மை பொங்கி பொருள் நிறைகிடும் தங்கி, வானத்து செங்கதிரில் பொன்னொளி வீசி நிற்கும் பேரொளியே, அருள்நதியே, தேவலோக திருமதியே என்கிறது திருக்குடும்ப திருக்காவியம். இத்தகைய அருள் பெற்ற நம் அன்னையின் சிறப்பை கூறும் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் இவ்வாறாக சொல்லுகின்றார். மரியா அருள்மிக பெற்றவர் என்பது அவர் முழுமையாக தெய்வீக அன்பினால், எல்லா நன்மைத்தனங்களினால், முழுமையான எழிலினால், முழுமையான புனிதத்தால் நிறைந்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார். She was filled with divine love, all goodness, all beauty and all holiness என்று சொல்லுகின்றார். இவ்வளவு பேரழகுமிக்க நம்முடைய தேவ தாய்க்கு இன்றைக்கு விழா எடுத்து இயேசுவுக்காக கருத்தாங்கி காத்திருந்த இயேசுவை பெற்றெடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னை தாழ்மையாய் தாழ்த்தி கொண்ட அந்த அன்னையினுடைய விழாவை மிகுந்த மகிழ்ச்சியோடு இன்றைக்கு நாம் கொண்டாட வந்திருக்கின்றோம். இந்த அன்னை நம் ஆண்டவராகிய இயேசுவை தம்முடைய இதயத்திலும் தன்னுடைய திருவயிற்றிலும் சுமந்த நடமாடும் நற்கருணை பேழையாக, அருள் பாவிக்கின்ற அன்னையாக இந்த தேவத்தாய் இருப்பதை பார்க்கின்றோம். இந்த நற்கருணை ஆண்டவரை தன்னுடைய உதரத்திலும் மட்டுமல்லாமல் தன்னுடைய இதயத்திலும் சுமந்த பரிசுத்த அன்னையாக, தெய்வீக அன்னையாக, தம் திருக்குமாரனை உலகுக்கு அளித்த நற்கருணையின் நடமாடும் பேழையாக அன்னை இருக்கிறார் என்கிற மைய சிந்தனையோடு என்னோடு சிந்திக்க உங்களை அழைப்பு தருகின்றேன். ஆங்கிலத்திலே இந்த நற்கருணை பேழையை டபர்னக்கிள் என்று சொல்லுகின்றார்கள். லத்தீன் மொழியிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட இந்த சொல்லினுடைய
பழங்கால நற்கருணை பேழைகள் சிறிய கூடாரம் போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. பழைய ஏற்பாட்டில் கடவுளின் கூடாரத்தை நினைவுறுத்தும் விதமாகவும், புதிய ஏற்பாட்டில் வார்த்தை மனுவுருவானார், நம்முடைய குடிகொண்டார் என்கிற விவிலிய வாக்கை நினைவுறுத்தும் இவ்வழக்கம் எழுந்ததாக நம்பப்படுகின்றது. ஆனால் அன்னை மரியாவை எப்படி புதிய உடன்படிக்கையினுடைய அடையாளம், இந்த இயேசுவை கருத்தரித்த அந்த தாய் எப்படி புதிய உடன்படிக்கையின் பேழையாக அழைக்கப்படுகிறாள் என்று பார்க்கிற போது, மீட்பு வரலாற்றில் அந்த அன்னைக்கென பிரிக்க முடியாத பங்கையும் கிறிஸ்துவர்களாகிய நாம் அவருடைய பரிந்துரையிலிருந்து, அன்னையினுடைய பரிந்துரையிலிருந்து ஏராளமான புதுமைகளை பெற்றுக்கொண்டதினால் அன்னை புதிய உடன்படிக்கையினுடைய பேழையாக இருக்கின்றான். இதைதான் கத்தோலிக்க திரு அவை அன்னை மரியாவுக்கு பல ஆயிரம் பெயர்கள் சூட்டி மகிழ்கின்றன. ஆனால் அன்னை மரியாவின் வாழ்வை வேந்து நோக்கி, வியப்புக்குரிய அன்னையே, விடியற்கால விண்மீனே, கன்னியர்களின் ஆரோமே, கைம்பெண்களின் ஆதரவே, ஞானத்தின் இருப்பிடமே, தர்மத்தின் கண்ணாடி, இவ்வாறு பல்வேறு பெயர்களால் உபகாரியே என்று சொல்லி கூட நம் அன்னையை அழைக்கிறோம். ஆனால் மரியாள் இந்த இயேசுவை கருத்தாங்கிய புதிய உடன்படிக்கையினுடைய அடையாளமாக இருக்கின்றார். இதை மிக அழகாக விவிலியத்திலே சொல்லுகின்றார்கள். அன்னை மரியாள் வாக்குத்தத்தத்தினுடைய பெட்டகமாக இருக்கின்றான். இதன் பொருள் கன்னிமரியாள் புதிய உடன்படிக்கையின் பேழை என்பதாகும். இதை மிகவும் ஆழமானதொரு விவிலிய மற்றும் மரியல் விளக்கத்தையும் கொண்டதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். உடன்படிக்கை பேழை என்பது பழைய ஏற்பாட்டில் வரும் ஒன்று. ஆனால் அன்னை மரியாளுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை கூர்ந்து பார்க்கிற போது, இதை பற்றி உங்களுக்கு விளக்குவதற்கு ஒன்றை மற்றும் உங்களோடு ஆழமாக பதிவிட விரும்புகின்றேன். விவிலியத்தை நீங்கள் எப்பொழுது வாசித்தாலும் அதை சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் நான் சொல்லப்போகிற நிச்சயம் உங்களுக்கு அதிகமாக புரியும். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒப்புமைப்படுத்தி பார்க்கிற போது நம்ம எப்படி அன்னை மரியாள் இந்த இயேசுவை கருத்தரித்த புதிய உடன்படிக்கையினுடைய அடையாளமாக அன்னை மரியாள் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் தனித்தனியாக நாம் ஒரு நாளும் பிரித்து பார்க்க முடியாது. இதன் அடிப்படையில் தான் புதிய ஏற்பாட்டில் மரியாவை பழைய ஏற்பாட்டோடு ஒப்புமைப்படுத்தி சொல்லுகின்றார்கள். அன்னை மரியாளுக்கும் எத்தகைய தொடர்புகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். 10 கட்டளைகள் யூதருடைய சமூக மற்றும் சமூக வாழ்வில் மிக முக்கியமானதொரு அடையாளமாக, ஒரு கட்டளையாக, கடவுள் தாம் பிள்ளைகளுக்கு அன்பு செய்த தாம் பிள்ளைகளுக்கு கொடுத்த கட்டளையாக இருக்கின்றது. ஆனால் இதை விடுதலை பயணம் 25:8 பார்க்கின்றோம். நான் அவர்கள் நடுவில் தங்குவதற்கென ஒரு தூயகம் அமைக்கப்படட்டும் என்று சொல்லுகின்றான். ஒரு பெட்டகத்தை செய்யுமாறும் மோசையிடம் கூறுகின்றான். ஏனெனில் அதுதான் கடவுள் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையினுடைய அடையாளமாக, அதனுடைய பிரசன்னத்தை கடவுள் தங்களோடு இருப்பதனுடைய அடையாளமாக விடுதலை பயணம் 25:21-22 வரை இந்த கடவுளுடைய பிரசன்னத்தினுடைய அடையாளமாக இந்த உடன்படிக்கை பேழை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றான். எனவே கடவுள் கட்டளையிட்டவாறு இஸ்ரேல் மக்கள் ஒரு உடன்படிக்கை பேழை அமைத்து அதை அலங்கரித்து மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிட்டு ஆண்டவருடைய மாட்சி திருவுறைவிடத்தை நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். அந்த உன்னதமான கடவுள்தான் அன்னை மரியாளை மேகமிட்டு தம்முடைய திருவயிற்றில் தூய ஆவியாரால் கருத்தரித்து அந்த அன்னையை உலகுக்கு அளித்த உன்னதமான கடவுள் அன்னை மரியாளை மூடி மறைத்து பாதுகாத்ததை நாம் பார்க்கின்றோம். இங்கு ஆண்டவருடைய மாட்சி திருவுறைவிடத்தை நிரப்பிற்று என்று விடுதலை பயணம் 25, 21, 22 பார்க்கின்றோம். இந்த கிரேக்க வார்த்தைக்கு மிக அழகாக விவிலிய அறிஞர்கள் பதில் சொல்லுகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் வானதூதர் கபிரியேல் மரியாவிடம் தூய ஆவி மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். அந்த ஆண்டவருடைய மாட்சி திருவுடத்தை நிறைப்பிற்று என்று கூறுகையில் நிரப்பியது என்பதற்கு கிரேக்க விவிலிய பதத்தில் எஃபிகசி என்று சொல்லுகிறார்கள். இந்த கிரேக்க சொல்லானதான் ஆண்டவருடைய மாட்சி
அன்னை மரியாளை முழுவதுமாக ஆட்கொண்டது என்று பொருள்படுகிறது. அன்னை மரியாளை உன்னதரான கடவுள் தம் தூய ஆவியானரால் நிழலிட்டு தம் ஒரே மகனை தம் அன்னையினுடைய திருவயிற்றிலிருந்து கருத்தரிப்பதற்கு கடவுள் திருவுளம் கொண்டான். இதைதான் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய அடையாளமாக அன்னை மரியாள் இருப்பதை பார்க்கின்றோம். இதை இரண்டாவது தாவீது அரசர் உடன்படிக்கை பேழையை சந்தித்து வரவேற்றியதற்கும் எலிசபெத் கன்னிமரியாளை சந்தித்ததற்குமுள்ளான ஒப்புமைகளை நாம் பார்க்கின்ற போது, மோசேயுடைய இறப்புக்கு பிறகு யோசுவா இஸ்ரேல் மக்களை வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு நடத்தி செல்லுகின்றார். அவர் சீலாவிலே ஒரு பேழையை அமைக்கின்றார். அது அங்கே கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் இருந்தன. ஆனால் பெலிஸ்தியர்கள் இஸ்ரேல் மக்களை போரில் வெற்றி கொண்ட பொழுது அவர்கள் அந்த பேழையை திருடி கொண்டு போய்விடுகிறார்கள். அங்கே அது 7 மாதம் இருந்ததாக 1 சாமுவேல் 5:1 6 அதிகாரம் 12 வரை உள்ள இறை வார்த்தையில் இதை நாம் வாசிக்கின்றோம். அங்கே இருந்த பொழுது அதன் பொருட்டு பெலிஸ்தியர்கள் பல துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். அப்படி அனுபவிக்கிற அவர்கள் உடனடியாக இந்த உடன்படிக்கை பெட்டகமானது யூதேயா நாட்டை அடைந்தபோது தாவீது அரசர் 30,000 பேரை கொண்டு திரட்டி கொண்டு அதை வரவேற்க செல்கிறதை 2 சாமுவேல் 6:1 வரை உள்ள இறை வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம். எனவே அங்கு தாவீது அரசர் என்ன செய்தார் என்பது மிக அழகாக நமக்கு தெரியும். அந்த நற்கருணை பெட்டத்திற்கு முன்பாக, உடன்படிக்கை பேழைக்கு முன்பாக அவர் நடனமாடி அதை வரவேற்றதை நாம் பார்க்கின்றோம். இதைதான் எலிசபெத் அம்மாளுடைய வாழ்விலும் அன்னை மரியாளுடைய வாழ்விலும் பார்க்கிறோம். அன்னை மரியாள் இயேசுவை கருத்தரித்து சொல்லுகின்றார். அதை கண்டவுடனே எலிசபெத் அம்மாளுடைய திருவயிற்றில் இருந்த திருமுழுக்கு யோவான் தூய ஆவியாரால் மகிழ்ச்சியால் துள்ளி ஆண்டவரை வரவேற்றதை பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த மலை திருவிழா அன்னையினுடைய கருத்தாங்கிய திருத்தாயை இயேசுவை எதிர்நோக்கி காத்திருந்த அந்த அன்னையினுடைய விழாவை இன்றைக்கு கொண்டாடுகிற நமக்கு இந்த எலிசபெத் அம்மாளுடைய சந்திப்பு, அன்னை மரியாளுடைய சந்திப்பு ஒரு உடனிருப்பை, ஒரு உற்சாகத்தை அவர்களுக்கு அளித்தது என்றால், நமக்கும் இந்த அன்னை மரியாளுடைய உடனிருப்பு பாதுகாப்பை தர வேண்டும் என்று சொல்லி இந்த நற்கருணை ஆராதில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அடுத்து அன்னை மரியாளுடைய இந்த உடன்படிக்கை பேழை எப்படி அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையினுடைய அடையாளமாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது, உடன்படிக்கை பேழையில் வைக்கப்பட்ட பொருள்கள் மற்றும் புதிய உடன்படிக்கையின் பெட்டகமான அன்னை மரியாளின் கருவில் உருவான இயேசுவுக்கு ஒப்பிடலாம். அன்றைக்கு அந்த உடன்படிக்கை பேழையில் மன்னாவும் செங்கோலும் வைக்கப்பட்டதை அதைவிட மேலானதான உன்னதமான கடவுள் அன்னை மரியாளை நிகழிட்டு அன்னை மரியாள் தம் திருவயிற்றில் இயேசுவை கருத்தாங்கி புதிய உடன்படிக்கையினுடைய அடையாளமாக நம் முன் காட்டப்பட்டிருக்கின்றான். அந்த இயேசுவை கருத்தாங்கியது மட்டுமல்லாமல் தன்னை சுமந்து சென்ற அன்னையாக அதை சுமந்து கொண்டு எலிசபெத் அம்மாளை சந்தித்து வாழ்த்துகிறார். இன்றைக்கு இந்த விழாவை கொண்டாடுகிற நமக்கும் அன்னை மரியாள் விடுக்கிற உன்னதமான அழைப்பு, அவரும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றார். தம் திருமகனை தன்னுடைய இதயத்தில் சுமந்த அன்னை, தன் திருவயிற்றில் சுமந்த அன்னை உங்களுக்கும் இன்றைக்கு வந்து நிறை ஆசிரை, நீங்கள் வேண்டி வந்திருக்கிற எல்லாவிதமான காரியங்கள், நீங்கள் நீண்ட காலமாய் ஜெபிக்கிற எல்லா கருத்துக்கள் இருந்தும் அன்னை மரியாள் நிச்சயமாக திருத்தேரிலே நமக்கு பவனி வந்து நமக்கு அருள்வாக இருக்கிற அந்த அன்னை நிச்சயமாக நமக்கு நிறைவான ஆசிரை அளிப்பார். அவர் கருத்தரிக்கிற அந்த இயேசுனுடைய உடனிருப்பு நமக்கு நிறைவான ஆசிரை அளிக்கும். தம் திருமகனிடத்தில் பரிந்து பேசி நிறைவான ஆசிரை அன்னை நமக்கு அளிப்பார் என்கிற உன்னதமான செய்தியை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, இந்த உடன்படிக்கை பேழையாகிய அன்னை மரியாளை தியானிக்கின்ற பொழுது ஆரோனின் தளிர்ந்த கோல் என்று சொல்லப்படுகிறது, அதில் வைக்கப்பட்டதை பார்க்கின்றோம். அந்த உடன்படிக்கை பேழையில் வைக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிற அந்த ஆரோனுடைய கோல் உண்மையான அரசரும் தலைமை குருவும் உலகின் மீட்பெருமான கன்னிமரியாவின் கருவில் உருவான இயேசுவை குறிக்கின்றது. அவர் அரசராக, அவர் என்றென்றைக்கும் அரசராக அரசாட்சி செய்வார் என்று பார்க்கிறோம். அதுதான் தாவீதின் குலத்திலிருந்து மனுதேவன் வருவான், தாவீதினுடைய குலத்திலிருந்து ஒரு துளிர்விடும் என்று சொல்லி நாம் பாடி இந்த நவநாளில் ஜெபிக்கின்றோமே. அந்த ஆரோனுடைய கோல்
இயேசு அரசர் என்றதை குறித்து அந்த உடன்படிக்கை பேழையில் அந்த அரசரை அந்த அன்னை மரியாள் கருத்தரித்து நமக்கு தந்தார் என்கிற செய்தியை தருகின்றது. அடுத்தது அப்பேழையில் மன்னா வைக்கப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். பொற்செடியும் ஆரோனின் தளித்த கோலும் உடன்படிக்கையினுடைய கற்பலைகளும் இருந்தன என்று பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இவ்வாறாக கூறப்பட்டிருந்த 9வது அதிகாரம் இறை வார்த்தை 4 பார்க்கிறோம். வானிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தருகின்ற மன்னாதான் மரியன்னையினுடைய கருவில் உருவான இயேசுவாக இருக்கின்றான். அந்த வாழ்வு தரும் உணவாக நம் மத்தியில் இயேசு இறங்கி வந்ததை பார்க்கின்றோம். ஆக இந்த அன்னை மரியாளுடைய உடனிருப்பு, இந்த பாதுகாப்பு நமக்கு நிறைவான ஆசிரை அளிக்கும்படிக்கு இந்த நாளிலே மிக முக்கியமாக நாம் ஏறெடுக்கிற இந்த தேர் பவனி, நாம் ஏறெடுக்கிற இந்த தெய்வீக திருப்பலி கடவுள் நமக்கு நிறைவான ஆசிரை அளிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்து செபிப்போம். இந்த விழா ஆண்டுக்கு ஒரு முறை வந்து செல்கிற ஒரு விழாவாக இருந்து விடாமல் அன்னை விரும்புகிற அதிகமான ஜெபிக்கிற பிள்ளைகளாக, அன்னை மரியாவுக்கும் இயேசுவுக்கும் உகந்த பிள்ளைகளாக நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். அனுதின குடும்ப வாழ்வில் ஜெபமாலை ஜெபிக்கிற பிள்ளைகளாக இந்த அன்னை எவ்வாறு இயேசுவை தம்முடைய திருவயிற்றில் தாங்கி நமக்கு கொடுத்தாரோ, நம்மை மீட்புக்காக தம் ஒரே மகனை இவ்வுலகிற்கு கொடுத்தார், அதே போல நாமும் அன்னை மரியன்னைக்கென்று ஜெபமாலை ஜெபித்து இந்த குடும்ப ஒற்றுமைக்காக, உலக அமைதிக்காக, என் நாட்டிலும் ஒற்றுமையும் சமாதானம் நிலவக்கூடிய அருளை வேண்டி நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் இந்த ஜெபமாலை வலிமை வாய்ந்த கவசமாக இருக்கின்றது. இந்த ஜெபமாலை ஒவ்வொரு முறையும் கையில் எடுத்து ஜெபிக்கிறது போல் விண்ணகம் மிக அழகாக மகிழ்ச்சி அடைகிறதையும் நரகம் விழுகிறதையும் ஏராளமான புனிதர்கள் காண்கின்றார். அப்படி அன்னை விரும்புகிற நம்முடைய உபகார அன்னை, இயேசுவை எதிர்நோக்கி காத்திருந்த அந்த அன்னை விரும்புகிற பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக, இந்த திருமகனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழக்கூடிய அருளை வேண்டி நாம் முழுவதும் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த தேர் பவனியிலும் இந்த திருப்பலியிலும் கடவுள் நம்மை, நம் குடும்பத்தை, நாம் வேண்டி வந்த அனைத்து விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு அளிக்கும்படி நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமீன். அனைவரும் எழுந்திருப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிகப்பெரிய ஒரு புனிதர் இப்படியாக சொல்கிறார், அன்னை மரியாளை அன்பு செய்ய நாம் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட அன்னை மரியாளை நாம் ஒருபொழுதும் அன்பு செய்திட முடியாது. அளவு கடந்து அன்பு கொண்டவர் அன்னை மரியாள் மீது கடவுள். அதே போன்று அன்னை மரியாளும் கடவுள் மீது அளவு கடந்து அன்பு கொண்டவர். இதோ நற்கரணை பேழை, நற்கரணை கடவுள் மத்தியிலே இருக்கிறான். இதோ இந்த ஆண்டவர் நம்மை அதிகமாக அன்பு செய்ய கொண்டு கடவுள் நம் மத்தியிலே இருக்கிறான். அந்த கடவுளுடைய அன்பை, அவருடைய அளவில்லாத அன்பை சுவைக்கின்ற மக்களாக இதோ இந்த பாடல் வழியாக நாம் பாடி ஆண்டவரை ஆராதித்து போற்றுவோம். மிகவும் பரிட்சை வாய்ந்த பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். இதோ இந்த பாடல் கொண்டே நம்முடைய எல்லா சுபங்களையும் வேண்டுதல்களையும் இந்த நற்கரணை ஆண்டவருமாக எடுத்து வைப்போம். கரங்களை தட்டி நம்பிக்கையோடு உற்சாகமோடு இதோ இந்த குடும்பமாக நாம் எடுக்கிற இந்த விழா, இந்த உபகார அன்னையினுடைய பெருவிழா அர்த்தமுள்ள விழாவாக மாறும்படியாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆழமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய். எபினேசரே,
எபினேசரே, எம் ஆண்டவரே, இதுவரையில் எங்களுக்கு உதவி செய்தீர் ஐயா. ஆண்டவரே, இத்தனை நாட்களாக எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்த தேவனே, நாங்கள் இடறி விழுகின்ற பொழுதெல்லாம், நாங்கள் தோண்டு விழுகின்ற பொழுதெல்லாம், சோர்ந்து போகின்றவரெல்லாம் எங்களை கரம் பிடித்து உதவி செய்த உன்னதமான தேவனே, இந்த புகார் அன்னையுடைய பெருவிழாவிலே நாங்கள் எப்பொழுதெல்லாம் தோண்டு விடுகிறோமோ, இடறி விழுகிறோமோ, நம்பிக்கை இழந்து விடுகிறோமோ, இதோ உடைய தாய் எங்களை கரம் பிடித்து வந்தித்தது. ஆண்டவரே, நீர் எங்களை கரம் பிடித்து வைத்தது நன்றியா. இதோ உமக்கு நன்றி சொல்கிறோம் என்று சொல்லி நம்பிக்கையோடு பாடுவோம். ஆண்டவரே, இதுவரையில் எங்களுக்கு உதவி செய்த உன்னதமான தேவனே, இதோ நம் மத்தியிலே இருக்கிறார். நன்றியோடு பாடுவோம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி செய்த உன்னதமான தேவனே, இன்னுமா எங்களை கரம் பிடித்து வழிநடத்த, இன்னுமா எங்களுக்கு உதவி செய்ய இந்த நம்பிக்கையோடு பாதம் கரம் பிடித்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே, எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி இதுவரையில் உதவி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. ஆண்டவரே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட உன்னதமான தேவனே, ஆண்டவரே, எம்மை கண்டு எங்களை வழிநடத்திய தேவனே, எம்மை பார்த்த தேவனே, எம்மை கண்ணோக்கிய தேவனே, ஆண்டவரே, இந்த நன்னாளிலே இன்னுமாய் எங்களை காணும்படியாக, இன்னுமாய் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் உம்முடைய பார்வை எங்கள் மீது படுகிறதோ அன்றைக்கு உன் பார்வை இறந்தவர் உயிர்த்தெழச் செய்தீர், முடக்கமானவரை நடக்க செய்தீர், பார்வையற்றோரை காண செய்தீர், காது கேளரை கேட்க செய்தீர். ஆண்டவரே, நம்பிக்கை இழந்தோருக்கு நம்பிக்கை கொடுத்த தேவனே, இது நோக்கி அன்னையினுடைய பெருவிழாவை அகமகளோடு கொண்டாடுகிற நிர்மாண நாளிலே ஆண்டவரே, உபகார அன்னையுடைய பக்தர்களாக ஒரே குடும்பமாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உன் பாதம் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உன் பிள்ளைகளாக இதோ உம்முடைய தாயை உண்மையாக விசுவாசிக்கின்ற பிள்ளைகளாக ஒரே குடும்பமாக வந்திருக்கிற வேளையிலே ஆண்டவரே, பார்வை உம்மை பார்வை எங்கள் மீது படும்படியாக நீர் காண்பவராக இருக்கிறீர், காண்பவரை அதிசயங்களை செய்பவராக இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உன் பார்வை எங்கள் குடும்பங்கள் மீது படும்படியாக, உன் பார்வை எங்கள் பிள்ளைகள் மீது படும்படியாக, பார்வை இந்த சமூகத்தின் மீது படும்படியாக, இதோ இந்த புகார அன்னையினுடைய பகுதிவாய் மக்கள் மீது படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். நீர் எங்களை பாடும் ஆண்டவரே, காணும் ஆண்டவர் என்று சொல்லி நம்பிக்கையோடு பாடுவோம். என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எம்மை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. ஆண்டவரே, சுகம் தந்த தேவனே, யெகோவா ராப்பா, யெகோவா ராப்பா, சுகம் தந்த தேவனே, ஆண்டவரே, உம்மை நோக்கி வந்திருக்கிற ஏராள மக்கள் உம்மை நோக்கி வந்திருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே, சுகம் தருகிற தேவன், பலன் தருகிற தேவன்,
இரக்கத்தை கொடுக்கிற தேவன், ஆசீர்வாதங்களை தருகிற தேவன் மத்தியில் இருக்கிறார். உற்று நோக்குவோம். ஆண்டவரே சுகம் தாரும் தேவன் என்று சொல்லி நம்பிக்கையோடு பாடுவோம். இதோ உபயம் செய்கின்ற அன்னை நம் மத்தியில் இருக்கிறார். உபகார அன்னையை என்னுடைய பக்தர்களாக இதோ அவரை நம்பி வந்திருக்கிற இந்த மக்கள் மீது சுகம் தரும்படியாக, தலை முதல் கால் வரை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே சொல்ல முடியாத வழிகளோடு, சொல்ல முடியாத காயங்களோடு நோக்கி வந்திருக்கிறோம். ஆண்டவரே சுகம் தாரும் தேவன் என்று சொல்லி நம்பிக்கையோடு பாடுவோம். சுகம் தந்தீரே நன்றியா, சுகம் தந்தீரே நன்றியா, சுகம் தந்தீரே நன்றியா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அனைவரும் முழங்கால் படியிடுவோம். நம்மை அதிகமாக அன்பு செய்கிற கடவுள் மத்தியில் இருக்கிறார். இதோ உபகார அன்னையுடைய தேரை எடுக்க போகின்றோம். இதோ எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உருவாக்கி ஆண்டிலிருந்து எனக்கு உதவி சொன்ன கடவுள் மத்தியிலே இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆண்டு தருகின்ற இந்த ஆசீர்வாதங்கள், தேரை பார்க்கின்ற, தேரோடு ஜெபிக்கின்ற, தேரோடு வழியாக ஜெபuணர்வோடு வருகிற எல்லா மக்கள் மீது, இந்த பகுதி வாழ் மக்கள் மீது நிறைம்ப தழும்ப ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்படியாக ஜெபிப்போம். இதோ நற்கருணை ஆண்டவர் தருகிற இந்த ஆசீர்வாதம் இன்றைய நாள் அர்த்தமுள்ள நாளாகவும், தேர் திருவிழா அர்த்தமுள்ள நாளாகவும் நிறைவான ஆசீர்வாதங்கள் பெறும்படியாக நாம் ஜெபிப்போம். அனைவரும் முழங்கால் படியிட்டு மாண்புயர் கீதம் பாடுவோம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இறைவனாம் துயித்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் கரைகளை உயர்த்தி ஆலய மணிகள் முழங்க பாடுகிற குழையோடு ஆண்டவர் தருகின்ற உணவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அனைவரும் அன்னையுடைய தேருக்கு முன்பாக செல்வோம். அன்னையுடைய தேர் மந்திரிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே அனைவரும் எழுந்து நின்று கோயிலுடைய முகப்புக்கு முன்பாக செல்வோம். அன்னையுடைய தேர் இருக்கிற இடத்திலே அன்னையுடைய தேர் மந்திரிக்கப்படுகிறது.